தமிழக அரசுக்கு வைக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியார் சீட்டு நடத்துகிறாங்க, வட்டிக்கு விடுறாங்க. இந்த தனியார் சீட்டு நடத்துகிற வட்டிக்கு விடக்கூடிய வங்கிசாரா பொது நிறுவனங்களுக்கு ரிசர்வ் வங்கி ஆரம்பிக்கலாம் என்று ஒரு பதிவை கொண்டு வந்திருக்கிறாங்க. மத்திய அரசு இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மத்திய அரசு இந்த வங்கிசாரா பொது நிறுவனங்கள் வங்கி ஆரம்பிப்பதற்கு ரிசர்வ் வங்கியினுடைய அனுமதி கொடுக்காத வகையில் மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும். இதை இந்த தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் வலியுறுத்துகிறோம். கேந்திர வித்யாலயா பள்ளி என்று ஒரு பள்ளி இருக்கிறது, மத்திய அரசினுடைய தலைமையின் கீழ் இயங்கக்கூடிய பள்ளி. அந்த பள்ளியிலே ஆங்கிலமும் இந்தியும் மட்டுமே பிரதான கோரிக்கையாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கேந்திர வித்யாலயா பள்ளியில் கட்டாய கல்வியாக கொண்டு வரணும். இதை மத்திய மாநில அரசு கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த அரசுக்கு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக இங்கு செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த முஸ்லீம்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்து பெண்களை குறிப்பாக காதலித்து ஏமாற்றி கல்யாணம் செய்துவிட்டு கண்டிப்பாக முஸ்லீமாக மாற வேண்டும் என்று மதமாற்றம் செய்கின்றனர். இது மத்திய பிரதேசத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் கடுமையான சட்டத்தை இயற்றியிருக்கிறார்கள். இது போன்று செய்தால் 10 ஆண்டுகள் ஜெயில் தண்டனை என்று அறிவித்துள்ளார்கள். இந்த சட்டத்தை மத்திய அரசு இந்தியா முழுவதும் கொண்டு வர வேண்டும். தமிழக அரசு தமிழகத்திலே அதை கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். இந்து அறநிலைத்துறை என்று ஒரு துறை இருக்கிறது. இந்தியாவில் பல துறை இருக்கு. காவல்துறைக்கு ஒரு போலீஸ் துறைன்னு இருக்கும். அவர் தான் அந்த போலீஸ் துறையே அந்த மந்திரி நிர்வாகம் பண்ணுவார். ஆனால் இந்து அறநிலைத்துறைக்குன்னு ஒரு துறை இருக்குது. முட்டாப்பாயிலாக இருப்பான்னு நினைக்கிறேன். அந்த இந்து அறநிலைத்துறையில் இருக்கவன் எப்போது பார்த்தாலும் எந்த தகவல் வந்தாலும் இந்த மூக்குத்தி அம்மன் இந்துக்களை மட்டுமே இழிவுபடுத்தக்கூடிய ஒரு படம் வந்திருக்குது. அந்த படத்தை இந்த அறநிலைத்துறையை தடை பண்ணியிருக்கணும். இந்த அறநிலைத்துறையிலே மாற்று மதத்தினர் பொறுப்பில் இருக்கிறாங்க. அவர்களையெல்லாம் நாங்கள் நீக்க சொல்லலை. ஆனால் அவர்களையெல்லாம் மாற்று பதவிக்கு வேறு துறையில் மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையையும் இங்கே வைக்கிறோம். மதமாற்ற தடை சட்டம் இந்த அரசு கொண்டு வந்துடணும். மதமாற்றங்கள் நடைபெறக்கூடிய மதமாற்றம் செயல்பட செய்பவர்களை கண்டிப்பாக அரசு சட்டம் இயற்றி அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் 20 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு பெரிய போராட்டத்தை பண்ணாங்க. ஆனால் முதலமைச்சருக்கு நாங்கள் ஒரு பெரிய பாராட்டை தெரிவிச்சிருக்கிறோம். உடனடியாக அவர் கடந்த காலங்களில் இருந்த முதலமைச்சர்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு ஆணையம் அமைப்போம் என்று ஒரு சிறப்பான விஷயத்தை செயல்படுத்தி இருக்கிறார். அது பாராட்டத்தக்க விஷயம். இதையெல்லாம் செய்யக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய இந்த 7 அம்ச கோரிக்கையை அவர் விரைவில் நடைமுறைப்படுத்தி சரிப்படுத்தி கொடுப்பார் என்று எங்களுடைய இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பாக தொடர்ந்து வலியுறுத்துவோம். இந்த தீர்மானங்கள் எல்லாம் கோரிக்கையெல்லாம் நிறைவேறும் வரை நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய அரசை கவனித்துக் கொண்டிருப்போம். இந்த தீர்மானங்கள் நிறைவேறவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த 7 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்துக்களை இழிவுபடுத்திய மூக்குத்தி அம்மன் திரைப்படத்தை தடை செய். இந்து கடவுள் துறவிகளை
கொச்சைப்படுத்திய மூக்குத்தி அம்மன் திரைப்படத்தை தடை செய். ஆர்ஜி பாலாஜி இயக்குனரை ஐசரி வேலன் கணேசனை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய். அனுமதி கொடு. திரைப்பட தணிக்கை துறையில் இந்து மத தலைவர்களுக்கு அனுமதி கொடு. மத்திய அரசு தடை செய். தனியார் நிதி நிறுவனங்களை வங்கிகளாக மாற்றுவதை தடை செய். கட்டாயமாக்கு. மத்திய அரசு நடத்தி வரும் கேந்திராய பள்ளியிலே தமிழ் மொழியை கட்டாயமாக்கு. கண்டிக்கிறோம். கேந்திராய பள்ளியிலே தமிழ் மொழியை மறுப்பதை கண்டிக்கிறோம். கட்டாயமாக்கு. தமிழ் மொழியை கட்டாயமாக்கு. நடவடிக்கை எடு. லவ் ஜிகாத் என்ற பெயரில் இந்து பெண்களை மதம் மாற்றும் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் மீது நடவடிக்கை எடு. தமிழக அரசு சமய அறநிலைத்துறையில் இந்து அல்லாத மற்றவர்களை வேறு துறைக்கு மாற்றிடு. வேறு துறைக்கு மாற்றிடு. தடை செய். மதம் மாற்றத்தை தடை செய். கிறிஸ்துவ மதம் மாற்றத்தை தடை செய். பாரத் மாதா கி. பேசுறேன்னா ஒரு படம் எடுத்துள்ளனர். அந்த படம் எடுத்த ஆர்ஜே பாலாஜி, ப்ரொடியூசர் ஐசரி கணேசன் மற்றும் அந்த நடிகர்களை எல்லாம் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தியுள்ளோம். அது மட்டுமல்லாமல் வங்கிகள் சீட்டு நடத்தக்கூடிய, வட்டி கொடுக்கக்கூடிய, ரிசர்வ் வங்கியினுடைய சாராத பொது நிறுவனங்களுக்கு ரிசர்வ் வங்கி ஆரம்பிக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாடை கொடுத்துள்ளது. அது மத்திய அரசு உடனடியாக பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றி வங்கி தொடங்குவதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது. கேந்திர வித்யாலயா என்ற பள்ளி ஒன்று மத்திய அரசால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பள்ளியிலே இந்தியும் ஆங்கிலமும் மட்டுமே பிரதானமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ் கேந்திர வித்யாலயா பள்ளியிலே இந்தியா முழுவதும் தமிழ் கட்டாய கல்வியாக கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அது மட்டுமல்லாமல் லவ் ஜிகாத் என்ற பெயரிலே இஸ்லாமியர்கள் இந்து பெண்களை காதலித்து மனம் செய்துவிட்டு அவர்களை மதமாற்றம் செய்கின்றனர். இதை உடனடியாக அரசு கவனத்தில் கொண்டு வந்து கடுமையான சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று நாங்கள் இங்கே கோரிக்கையை வைத்திருக்கோம். இந்து அறநிலையத்துறை அலுவலகத்திலே மாற்று மதத்தினர் இருப்பதை அவர்களை வேறு துறைக்கு மாற்றி செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் மதமாற்றம் செய்பவர்கள் மீது உடனடியாக கடுமையான சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று இங்கே கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய கோரிக்கையை இந்த அரசு ஏற்று நடவடிக்கை கொண்டு வர வேண்டும். தமிழக அரசு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் 20% இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழகம் முழுவதும் கலவரமாக மாற்றினார்கள். ஆனால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அருமையான முறையிலே அந்த விஷயத்தை கையாண்டார். மறுநாளே அவர் என்ன சொன்னார் என்றால், ஜாதி ரீதியான கணக்கெடுக்கும் ஆணையத்தை அமைப்போம், இது விரைவில் தீர்வு காணப்படும் என்று அருமையான ஒரு அறிக்கையை தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார். அவருக்கு எங்களுடைய இந்து திராவிட மக்கள் கட்சியின் சார்பாக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் எப்படி இந்த ஆணையம் கொண்டு வந்தாரோ அதே போன்று இந்த 7 அம்ச கோரிக்கையும் இந்த அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று கூறிக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.